அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைக்கு உஹூத் அத்தியாயம், சூரா யூசுப் ஆகிய அத்தியாயங்கள் ஓதப்பட்டது. ஆண்டுதோறும் சூரா யூசுப் ஓதக்கூடிய நாளில் நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய ஏதாவது ஒரு வரலாறு, ஒரு செய்தியை ஒவ்வொரு வருஷமும் இந்த இரவிலே பார்த்து வருகிறோம். முக்கியமாக யூசுப் சூராவில் மிகப்பெரிய ரோல் பார்த்தா அவர்களுடைய சகோதரர்களின் கெட்ட எண்ணத்தால், பொறாமையால், தீய குணத்தால், பேராசையால், ஏமாற்று வேலையால், இதனாலதான் சூரா யூசுப்ல ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துவக்கத்தில் இருந்து நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தார்கள். பொதுவாகவே சகோதரர்கள் சில இடங்கள்ல ரொம்ப நல்லா அமைஞ்சிறது உண்டு, அண்ணன் தம்பிகளுடைய உறவு. சில இடங்கள்ல ரொம்ப மோசமாக ஒருவர் பாதிப்புக்கு உள்ளாகிறதும் யாருனாலன்னு பார்த்தா சகோதரர்கள்னால. சகோதரர்களை குறித்து இந்த யூசுப் சூராவினுடைய வழியாக நாம் பொதுவாக சகோதர சகோதரிகளை எல்லாம் மார்க்கத்தினுடைய பார்வையில என்ன சொல்லி இருக்கிறது, மார்க்கம் அதுல என்ன சட்டம், இதையெல்லாம் நாம் தெரிய வேண்டும். குர்ஆன்ல ஒரு 4-5 வகையான சகோதரர்கள் சொல்லப்படும். நம்பர் 1, ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள் உலகத்திலே இருக்கிற உறவுகளிலெல்லாம் ரொம்ப வலுவான உறவு. அது குர்ஆனிலே மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நூற்றுக்கணக்கான இடத்துல வருது. அவர்கள் 2 பேரும் இணைந்து பணியாற்றியதை அல்லாஹ் பல இடங்களில் பேசுகிறான். அவங்க 2 பேரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள். முதல்ல தம்பியாகிய மூசாவைத்தான் நபியாக அல்லாஹ் அனுப்பினான். அவர்களை விட 3 வயது மூத்தவர்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பவில்லை. அப்போ ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய வாயில இருக்கக்கூடிய பேச்சில ஒரு கொன்னல், திக்கல், இதனால எனக்கு என்னுடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக அனுப்பிவை. அவர் நன்றாக பேசக்கூடியவர், நல்ல மொழி வளம், பேச்சு வளம் உடையவர். அவர் என்னோடு நபியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். வஅஹி ஹாரூன் ஹுவ அஃஸஹு மின்னி லிசானன், நாவால் ரொம்ப அழகாக நன்றாக பேசக்கூடியவர், அதனால அவரை நபியா அனுப்புன்னு அல்லாஹ்ட்ட கேட்ட பிறகு அல்லாஹ் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றான், சனஷுத்து அதுதக பிஅഖீக, உன்னுடைய தோல் புஜத்தை உன் சகோதரர் மூலம் நாம் உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தையில இருந்துதான் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஒருவன் சகோதரனை பெற்றிருப்பது என்பது புஜ பலம். அவனுக்கு உங்களுடைய தோல் புஜத்தை நாம் பலப்படுத்துகிறோம். யார் மூலமா? உன் சகோதரர் மூலமா. ஒருவனுக்கு சகோதரனன் அண்ணனோ தம்பியோ இருந்தா அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் அர்த்தம். தம்பி உடையான் என்னமோ படைக்கு அஞ்சானா என்னமோ சொல்லுவாங்க. அவ சகோதர உறவுங்கிறது அப்படி உள்ளது. 2வது, சகோதரங்கிற வார்த்தையே குர்ஆனில் தாய் தந்தைக்கு பிறக்கல, சில நேரம் 2 தாயாக இருக்கும், தந்தை ஒருவர் தான். அவர்களையும் சகோதரர்களாக மார்க்கம் பாவிக்கிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா யூசுப் அதற்கு உதாரணம். ஒரு தாயிட்ட பிறந்தவங்க யூசுஃபும் அவர் கூட பிறந்த புன்யாமீன் என்ற ஒருவரும். மீதி 11 பேர் இன்னொரு இடத்துல இன்னொரு தாய்க்கு பிறந்தவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவி. ஒரு மனைவிக்கு லையான்னு பேரு, ஒரு மனைவிக்கு ராஹேல்னு பேரு. கடந்த ஆண்டு இதே இரவிலே நாம் பேசியிருக்கிறோம் அதனுடைய விவரங்கள். லையாவுக்கு பிறந்தவங்க தான் மற்ற சகோதரர்கள் எல்லாம். இந்த ராஹேலுங்கிறவங்க பிறந்ததுதான் 2 பேர், யூசுப் 1, புன்யாமீன் 1. இன்னைக்கு வழி நெடுகிலும் ஓதுகிற போது ஏறத்தால ஒரு 5-6 ரக்காயத்துக்கு மேல அந்த சகோதரர்களை பத்தி ஓதணும்.
சகோதரர்கள்னு தான் அல்லாஹ் சொல்றார். தாய் வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் சகோதரர்கள். மூணாவது ஒரு சகோதரர்கள்னு குர்ஆன் சொல்லுது. யாருன்னா கொள்கை சகோதரர்கள், இஅ்திகாதுல அகீதாவுல சகோதரர்கள். அதாவது ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் சகோதரர்கள் ஆகிறார்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வான் குர்ஆன்ல வருது. முஃமின்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள். தாய் வழி தந்த வழியில பிறந்தவர்கள் அல்ல, கொள்கை சகோதரர்கள். நரகத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்க பூரா சொந்தக்காரங்க. குர்ஆன்ல அப்படி ஒரு ஆயத்து வருது. குல்லமா தகலத்து உம்மத்தும் லஅனத்து உக்தஹா. ஒரு குழு நரகத்திற்கு போகும். அவங்க போய் உள்ள இருக்கிறப்ப அடுத்து வர்றவங்களை பார்த்து ஏற்கனவே போன குழு தன் சகோதரர்களை பார்த்து திட்டுவார்கள்னு வருது. சகோதரிகளை பார்த்து, சொந்த சகோதரர் எல்லாம் இல்ல. நரகத்தில் இருக்கிறவங்க பூரா அவனுக்குள்ள சகோதர சகோதரி, சொர்க்கத்துல உள்ளவங்க பூரா அவங்களுக்குள்ள சகோதர சகோதரி. இதுதான் கொள்கை வழி சொந்தம் அப்படின்னு சொல்றது. இந்த சகோதரத்துவம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. நாலாவது ஒரு வகையான சகோதரத்துவம் இருக்கிறது, பால்குடி வழியாக சகோதரர்கள். அவங்க ஒரு தாய் தந்தை அல்ல, ரெண்டு தாயிலும் இல்லை, கொள்கை வழியும் இல்லை. ஒரு தாயிடம் பல்வேறு நபர்கள் ஒரு காலத்தில் அப்படி பால் கொடுப்பது என்பது, ஊதியத்திற்கு பால் கொடுப்பதெல்லாம் பழக்கமா இருந்தது. அப்போ ஒரு தாயின் மடியில பால் குடித்த ரெண்டு பேர் யாரோ எவரோ எந்த நாடோ எந்த ஊரோ சகோதரர்களாக ஆகிவிடுவார்கள். அந்த சகோதரர்களை அதுவும் குறிப்பாக இந்த மார்க்கத்தில் சொந்த சகோதரர்களை போலவே சட்டம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணக்கூடாது. சொந்த பால்குடி சகோதரியை கல்யாணம் பண்ண முடியாது. அவங்க வழியில, அதாவது நம்ம நேரடியான தங்கை அக்கா வழியாக என்னென்னவெல்லாம் உண்டோ அத்தனையும் அவங்களுக்கும் உண்டு என்கிற அளவுக்கு மார்க்கம் முன்னுரிமை வழங்கி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிந்தைய காலத்தில், வஃபாத்துக்கு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு போருடைய நேரத்தில் வயதான மூதாட்டி ஒருவரை சஹாபாக்கள் பிடிச்சிட்டு வந்துருவாங்க, கைது செஞ்சுட்டு வந்துருவாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லும், உங்க நபியா இருக்கிற முகம்மதுக்கு நான் சகோதரி முறை வேணும், நீ என்னை விடு, என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு. பொதுவாக சொல்லுவோம்ல, எதா இருந்தாலும் அங்க வந்து பேசு அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஷைமாவை கூட்டிட்டு வந்து ரசூல்லாட்ட உட்கார வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடையாளம் தெரியல, யாரு என்னன்னு தெரியல. குழந்தையில பால் குடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல, ஹலீமா அம்மையார்ட்ட தெரியல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உன் பேர் என்ன? என் பேர் ஷைமா. ஷைமா, நான் உங்க கூட நம்ம ரெண்டு பேரும் தான் ஹலீமா சாதியாட்ட பனு சாதில பால் குடிச்சோம், ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இது ஏதாவது கைதியாகி போர்க்களத்துல பிடிக்க போறது, தப்பிச்சு போறதுக்காக சொல்லுதோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைமாவா, நீ தான் ஹலீமா சாதியாட்ட நம்ம அங்க பால் குடிச்சோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சின்ன வயசுல அங்க இருந்தவங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, ஆதாரம் இருக்குது. இந்தா, என்னுடைய முதுகு பகுதியில சின்னதா இருக்கிறப்போ ரெண்டு பேரும் விளையாண்டு இருக்கிறப்ப நீ கடிச்சு வச்சேல்ல, அந்த கடிச்சு வச்ச தடுப்பு இன்னும் இருக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த கடிச்சு வச்சதை சொன்ன உடனே ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் வெறுமனே மடியில் தாங்குகிற குழந்தைகளா இல்லை. ஹலீமா சாதியா அம்மாட்ட நடந்து விளையாடுற பருவம் வரையும் அங்கதான் இருந்தாங்க. ஏறத்தாழ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4-5 வயசு வரையுமே ரசூலுல்லாஹ் அங்கதான் இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஷைமாவை கடித்தது அது ஒரு பெரிய நிகழ்வு. அதனால அது நினைவுல இருக்கிறது. உடனடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிச்ச செய்தியை சொன்ன உடனே எந்திரிச்சு தங்களுடைய போர்வையை எடுத்து மேலே போட்டிருக்கிற துண்டை எடுத்து கீழே விரிச்சு விட்டு அது மேல உட்காருங்கன்னு சொல்லி ரொம்ப சங்கை பண்ணி, ஒரு சொந்த கூட பிறந்த அக்கா தங்கை வந்தா என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதை விட அதிகமா ட்ரீட் பண்ணி ஷைமாட்ட சொன்னாங்க, நான் உன்னையும் விடுவிக்கிறேன், உன் கூட யாரெல்லாம் கைதியா பிடிச்சாங்களோ உன் கோத்திரத்தார் அத்தனை பேரையும் விடுவிக்கிறேன், உனக்கு 2 ஆப்ஷன் தர்றேன், 2 இது, ஒண்ணு எங்கிட்டயே இருந்துக்கலாம், எங்க கூடயே இருந்திருக்கலாம், உனக்கு வாழ்க்கை முழுக்க தேவையான எல்லாம் செய்கிறேன், அல்லது நான் என் கூட்டத்தாரோட போய்தான் ஆகுவேன்னு நீ சொன்னேன்னா அதுக்கு தேவையான உனக்கு எல்லா அன்பளிப்புகளையும் வழங்கி அனுப்புகிறேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. ஷைமா சொன்னாங்க, உன் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னோட அன்புக்கு நன்றி, நான் என் கூட்டத்தோட போறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம்
ஆடுகள், தேவையான என்னென்னவெல்லாம் அன்பளிப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளவையும் கொடுத்து ஷைமாவை கண்ணியத்தோட அனுப்பிச்சு வச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது பால்குடி வழியான சகோதரர். பொதுவா சகோதர சகோதரிகளுக்கு இடையில உள்ள உறவுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப மஸ்பூத்தான, மிக உறுதியான, உரிமை உள்ள உறவு. நீ எனக்கு இதை செய்ய, அண்ணன் தம்பிகிட்ட கேட்கலாம். ஒரு சகோதரி சகோதரன்ட்ட நீ எனக்கு இதை செய்ய கேட்கணும் அப்படியெல்லாம் இருக்கு. அதனாலதான் நமக்கு தெரியும், மதினாவுல உள்ள எட்டாகிறப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போன உடனே செஞ்ச வேலை என்ன தெரியுமா? மக்கால உள்ளவங்களுக்கு எல்லா உதவியும் இப்ப அவங்க தான் செய்யணும். சும்மா போய் ஒவ்வொரு தடவையும் குடுன்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறத விட 2 பேர்த்து சகோதரராக்கி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, மதினால உள்ள ஒவ்வொரு அன்சாரி சஹாபியை பிடிச்சி, மக்கால இருந்து போன ஒவ்வொரு முஹாஜிர் சஹாபியை பிடிச்சி 2 பேர்த்தையும் கை கொடுக்க வைப்பாங்க. அரபியில முஆகாத்தின் பேர், சகோதர உறவை ஏற்படுத்துதல் அப்படின்னு பேரு. 2 சஹாபியா பிடிச்சு, இனி இவருக்கு சகோதரர், உனக்கு நீ சகோதரர், போங்க அப்படின்னு. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டுக்குள்ள வரையும் போவாங்க, அடுப்படி வரையும் போவாங்க. இந்த உரிமையை இந்த உறவு தான் தர முடியும். வேற ஏதாவது உங்க வீட்டுல கெஸ்டா வச்சுக்கங்கன்னா கெஸ்டா தான் இருக்க முடியும். அவர் ஒரு குறிப்பிட்ட வராந்தாவில் மட்டும் அந்த ரூம்ல மட்டும்தான் இருக்க முடியும். அதை தாண்டி வீட்டுல உள்ள எல்லா உரிமையும் எடுக்க முடியாது. வீட்டுல உள்ள எல்லா உரிமையும் ஒருத்தர் எடுக்கணும்னா அவர் சகோதரரா இருக்கணும். சகோதரராக இருந்தா தான் அவர் எல்லா விஷயத்திலும் இது பண்ண முடியும். அந்த மக்களை தன் மக்களை பாவிக்க முடியும். அந்த குழந்தைகளுக்கு அவர் தகப்பனார்னா இவரும் தகப்பனாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மிகப்பெரிய வேலை என்னன்னா, மதீனாவுல யாரும் எதுவும் கேட்டுக்க முடியாத அளவுக்கு சகோதர உறவை ஏற்படுத்தி விட்டாங்க. காலம் முழுக்க சகோதரர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா, ரசூலுல்லாஹ் சகோதரர்களாக ஏற்படுத்தி சில வீடுகளுக்கு போனவங்க ஜனாசாவும் அந்த வீட்டுல இருந்தா வெளியே வந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு, சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ், நான் தனியா வீடு கட்டிட்டு நான் போறேன்ட்டு எல்லாம் போகல, அந்தந்த வீடுகளிலேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்படியே அவர்கள் குடும்பத்தோடு ஒன்றி விட்டார்கள். பல பேருக்கு ஜனாசா வரையும் வெளியே வந்துச்சு. ஆக இந்த இத்தனை வகையான சகோதர உறவுகள் மார்க்கத்திலே இருக்காது. ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த சகோதரத்துவம், வேறு தாய்க்கு பிறந்த சகோதரத்துவம், கொள்கை வழியான சகோதரத்துவம், பால்குடி வழியான சகோதரத்துவம், இன்னொன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தப்படுகிற சகோதரத்துவம். அது தானே உண்டானதல்ல. இதையெல்லாம் தாண்டி 6வது, ஒரு நாட்டுக்காரங்க ஒரு ஊருக்காரங்கெல்லாம் சகோதரர்கள்னு குர்ஆன் ஏத்துக்குது. குர்ஆன் அப்படி சொல்லுது. இன்னைக்கு ஓதன வசங்கள்லயும் வந்துச்சு நிறைய. இது காலலஹும் அகூஹும் நூஹுன் அகூஹும் ஷுஐபுன் அகூஹும் சாலிஹுன். என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க சகோதரர் சாலிஹ், அவங்க சகோதரர் ஷுஐப், அவங்க சகோதரர் மூசா. இவங்கெல்லாம் சொந்த சகோதரர்களா இல்லை, தனது கூட்டத்திலே ஒரு ஊரிலே வாழக்கூடியவர்களை அவர்களின் சகோதரரை நபியாக அனுப்பினோம்னு அல்லாஹ் சொல்றான். சகோதரர்கள்ங்கிறது குர்ஆன்ல இந்த கான்செப்ட்லையும் சொல்லப்பட்டிருக்கார். சகோதர உறவு ரொம்ப பாடமானது, பாசமானது. சமயங்கள்ல விரோதம்னு வந்துச்சுன்னா அந்த மாதிரி விரோதம் வேற எங்கேயும் இருக்காது. அந்த மாதிரி விரோதமாகவும் மாறிடுது. சமீப காலங்கள்ல நாம பார்க்கிற நம்முடைய காலங்கள்ல அப்படிப்பட்ட விரோதம். உஹது போர்ல ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப மோசமா கொல்லப்பட்டாங்க. உஹது போர்க்களத்துல அது இது உறுப்பு குடல் குண்டாமணி எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வெளியெடுத்து போட்டாங்க. அவ்வளவு மோசமாக ஹம்ஸா கொல்லப்பட்ட போது மேல பறவைகள் வட்டம் அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா நல்ல பாடியை விட குதறி போடப்பட்ட பாடிகளை நோக்கி பருந்துகள் வரும். ரசூலுல்லாஹ் ஷஹீதானவர்களுக்கு இடையிலே ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு இவ்வளவு மோசமா இருக்கு, கிட்டத்தட்ட பொட்டணம் கட்டி தான் தூக்கிட்டு போகணும், பாடியா எடுத்துட்டு போற அளவுக்கு இல்லை, அவ்வளவு சிதைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கேயே விட்டுறலாம், பறவைகள் சாப்பிட்டுன்னு விட்டுட்டு போயிடலாம். நாளைக்கு அல்லாஹ் ஹம்ஸாவை எழுப்புகிற போது பறவைகளின் வயிறுகளில் இருந்து அல்லாஹ் ஒன்று சேர்த்து எழுப்பி விடுவான். பறவை, பருந்து, இதெல்லாம் வனவிலங்குகள், காகங்கடுகள்லாம் சாப்பிடட்டும்னு விட்டுட்டு போயிடுவேன். நான் என்ன பண்ண, ஹம்ஸாவுடைய கூட பிறந்த சகோதரி சஃபியாவுக்கு பதில் சொல்லணுமே.
சஃபியா ரொம்ப பதட்டம் அடைவாங்க. அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க அண்ணனுடைய பாடியை விட மாட்டாங்க. சஃபியாவுக்காக நான் எடுத்து செல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி எடுத்துட்டு போவாங்க. இந்த சகோதர உறவு ஹம்சா சஃபியா உறவு ரசூலுடைய குடும்பத்திலேயே ரொம்ப ஃபேமஸ். என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சகோதர சகோதரிட்ட மனம் விட்டு கொட்ட முடியும். சில நேரங்கள்ல மனைவிகளிடம் கூட பேச முடியாதது, சில நேரம் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட பகிர முடியாதது, அன்போடு ஆதரவோடு சகோதர சகோதரிகள்கிட்ட சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? உமர் ரலியல்லாஹுடைய மகள். சொந்த தம்பி தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர், அவர் ஹதீஸ் அறிவிச்சவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னவா இருந்தாலும் நேரா அக்காட்ட தான் போவார். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறத பூரா ஃபர்ஸ்ட் அங்க போயிடுவார், ஹப்ஸா மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி நடந்தது, நான் இப்படி கனவு கண்டேன், என்கிட்ட இப்படி சொல்றாங்க, நான் இங்க போகட்டுமா, எல்லாம் மஷ்வராகும். நேரா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போவாங்க, அங்கிருந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த சகோதரர்களை எல்லாம் பேசும்போது முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஹக்கு கபீரில் இஹ்வத்தி கமன்சிலத்தில் அபி. ஒரு வீட்டுல மூத்த சகோதரனுடைய அந்தஸ்து என்னன்னா தந்தையுடைய ஸ்தானம். தந்தையுடைய ஸ்தானம். இப்போ மூத்த சகோதரர் இல்ல, அடுத்தவர் இருக்காருன்னா அவர் மூத்த சகோதரர் மாதிரி. தந்தையின் ஸ்தானத்திலே அவர்களை பார்க்க வேண்டிய, குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய கடமை உண்டு. சும்மா லேசா நகர்ந்துடக்கூடாது. எனக்குன்னு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்குன்னு குழந்தை இருக்குது, எனக்குன்னு வாய் இல்லையா, வயது இல்லையா, அப்படியா இப்படியான்ட்டு போக முடியாது. தந்தையினுடைய ஸ்தானம். ஒரு ஹதீஸ் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். விதவை பெண்ணை கல்யாணம் செய்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல வயசான ஒரு 30-40 வயசுல உள்ள பெண்ணை ஏப்பா கல்யாணம் பண்ண? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல்லா பிக்ரன் துலாஇபுஹா வ யுலாஇபுகி. ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, உனக்கு சின்ன வயசு தானே, நீ அந்த பெண்ணோடு இன்பமாக இருக்கவும் அந்த பெண் உன்னோடு இருக்கவுமாக அப்படி ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்திருக்கலாமே, நீ ஏன் விதவை கல்யாணம் பண்ணேன்னு கேட்டப்போ ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, எனக்கு நிறைய சகோதரிகள், எங்க அத்தா மௌத்தாயிட்டார், தகப்பனார் ஷஹீத் ஆயிட்டார், ஜாபிர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ சகோதரிகளை எல்லாம் விட்டு போயிருக்கிற இது பொறுப்பு என்னோடது. அப்ப நான் கல்யாணம் பண்றதும் அதே மாதிரி சக வயசு உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணா குடும்பம் சரியாகாது. இவர்களை எல்லாம் பார்த்து கொள்ளுகிற ஒரு தாயினுடைய ஸ்தானத்துல இருக்கிற ஒரு விதவை என் வீட்டுக்கு வேண்டும். அதனால் நான் திருமணம் செய்தேன். உடனே அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்வார்கள். இப்போ ஒரு சகோதரனுடைய பொறுப்பு என்னன்னா, பல்வேறு சகோதரிகள், அவர்கள் திருமணம் ஆனவர்கள் இருக்கலாம், ஆகாதவர்கள் இருக்கலாம், இவர்களுக்கு இடையிலே உள்ள அந்த ஹக்குகளை எல்லாம் பராமரிக்கிற பொறுப்பு நிச்சயமா சகோதரர்கள்ட்ட உண்டு. பொதுவா அக்கா தங்கைகளை, உடன் பிறந்த பெண் பிள்ளைகளை பொறுத்தவரை ஒரு மனைவி வருகைக்கு பிறகு முழுமையாக ஒதுக்கிவிட்டவர்கள் நிறைய பேர். முழுமையா ஒதுக்கிவிட்டவங்க. மூத்த சகோதரனுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது எப்பவும் தகப்பனாருடைய ஸ்தானம். பொதுவா சகோதர சகோதரிகளுக்கு நாம செலவு செஞ்சுட்டு இருக்கிற வரையும் அல்லாஹ் நம்மளை நல்லா வைப்பான். இது உலக வரலாறு முழுக்க நிறைந்திருக்கிறது. இது வெறுமனே ஏதோ ஆர்வப்படுத்துறதுக்கு சொல்லல, வரலாறு வழி நெடுகிலும் அதுதான் நடந்திருக்கிறது. சகோதர சகோதரிகளை, அவங்க மக்களை எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடியவர்களுக்கான வெகுமதி அல்லாஹ்விடத்திலே அது ரொம்ப பெரியது. நான் இதனுடைய இன்னொரு கட்டம் சொல்லணும். பெரும்பாலான பிரச்சனைகள் சகோதரர்கள்ட்ட வருது. எத்தனையோ பேர், எத்தனை ஜனாசா தெரியுமா, 10 வருஷமா அண்ணன் கூட பேசுறது இல்லை, தம்பி கூட பேசுறது இல்லை, அக்கா தங்கச்சி கூட 10 வருஷமா போக்குவரத்து இல்லை, ஒரு பெருநாள், ஒரு நல்ல நாள் கூட வாழ்த்து சொல்றதுக்கு, சலான் சொல்றதுக்கு சகோதர சகோதரிகள்கிட்ட தொடர்பு இல்லை என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய கை சேதம். இந்த உலகத்துல சண்டை நடந்ததுன்னு பார்த்தோம்னா முதல்ல ஆதமுடைய மக்கள்ல சண்டை போட்டது அண்ணன் தம்பிக்கு தான். 2 பேர் காபில் ஹாபில். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியே சகோதரர்கள் சண்டையில தான் தொடங்குது. இன்னைக்கு சுமார் ஒரு 20 இடத்துல ஓதணும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி. அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தகப்பனார். குர்ஆன்ல 29 இடத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவர் கூட பிறந்த சகோதரருக்கும் நடந்த சண்டை பயங்கரமான சண்டை. உன்னை கொல்லாம விடமாட்டேன்டார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூட பிறந்தவர்.
அது அப்படியே ரிஃப்ளெக்ஷன் என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே அடுத்த தலைமுறைகிட்ட வந்துருச்சு, யூசுஃபுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும். இன்னைக்கு ஓதுனது போகிறார் தான், கூட்டிட்டு போய் கிணத்துல தள்ளி விட்டது, கூட்டிட்டு போய் சந்தையில காசுக்கு வித்தது, ஒரு அவரை இது பண்ணி போட்டு அவரோட சட்டையை மட்டும் கொண்டு வந்து ஓனாயோட ரத்தத்தை தேய்ச்சி, இந்த பாருங்க உங்க பையன் ஓனாய் சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி அவரை கிணத்துல எல்லா வேலை, பொறாமை, பெருமை, பொறுப்பற்ற தன்மை, ஏமாற்று வேலை, இத்தனையும் செஞ்சது யாரு? சகோதரர்கள். சமயங்கள்ல சகோதரர்கள் மூலமாக ஏற்படுற சண்டை ரொம்ப பெருசானா, ஷரியத்துல சகோதரனுக்கான அந்தஸ்து, அதனுடைய இது ரொம்ப பெரிய பாக்கி. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு பெண்ணுடைய வீட்டுல 2-3 பேர்த்த ஜெயிலில் போட்டுருவார். யாருன்னா கணவர் ஜெயில்ல, சொந்த மகன் ஜெயில்ல, கூட பிறந்த சகோதரன் ஜெயில்ல. இந்த பெண்ணை கூப்பிட்டு, ஒருத்தருக்கு மட்டும் உயிர் பிச்சை தரேன், ஒருத்தருக்கு மட்டும், 3 பேர்த்துல யாரு வேணும்? ஒண்ணு புருஷன், இன்னொன்னு குழந்தை, பெத்த குழந்தை, இன்னொன்னு சகோதரன். இந்த பொண்ணு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்லிச்சா, சகோதரரை மட்டும் உயிரோட கொடுத்துருங்க அப்படின்னு. ஏமா உன் கணவர் தேவையில்லையா? நீ பெத்த புள்ள தேவையில்லையா? இந்த பொண்ணு அந்த அம்மா சொன்னாங்களா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்ட, கணவர் இன்னமும் வாய்ப்பு இருக்கிறது, கணவரை கல்யாணம் பண்ண முடியும், குழந்தையும் இன்னும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சகோதரன் இனி கிடைக்காது. கணவன்ற உறவு கட்டமைச்சிடலாம், இனி அந்த கணவனோடு சேருகிற போது குழந்தையும் இனி கிடைச்சு போயிடும், சகோதரன் இனி கிடைக்காது. எனக்கு என்னுடைய தாய் தந்தை போய்விட்டார்கள், அதனால கிடைக்கவே முடியாத சகோதரனை மட்டும் எனக்கு உயிரோட கொடு. நீ மரண தண்டனை கொடுக்கறதுன்னா வேற 2 பேர்த்த பண்ணிக்கோ, கணவனையும் குழந்தையையும். உலகத்துல சகோதர உறவுங்கிறது ரொம்ப பெரிய உறவு. யாரெல்லாம் சகோதர சகோதரிகளோடு, சொந்த சகோதர சகோதரிகளோடு, குறிப்பா அதுலேயும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலோ அல்லது ஒரு தாய் மக்களாக, ஒரு தந்தை மக்களாக இருந்தாலோ, இப்படி உள்ள உறவுகளை எல்லாம் யார் பேணுகிறார்களோ, தேவைப்படுகிற நேரத்தில் ஆலோசனைகள் கொடுத்து கைதூக்கி விடுதல், பொருளாதாரத்தில் உதவி செய்தல், நல்ல கெட்ட நாட்களின் போது அவர்களோடு பங்கெடுத்துக் கொள்ளுதல், இவர்களெல்லாம் நிச்சயமாக பரக்கத்தாக வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய உறவு முறைகளை சீராக்கி அவைகளை செழிப்பாக்கி நல்ல துஆவுக்கு அந்த உறவுகளை காரணமாக அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன். மதுரை